எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது பலாப்பழம் வச்சுட்டு ஒரு குழம்போட ரெசிபி தான் பலாப்பழம் புளிശ്ശേരി. மலையாளத்தில் சக்க புளிശ്ശേരി அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 10 பலாப்பழம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. இது எடுக்கும்போது ரொம்ப பழுத்தது நம்ம எடுக்கக்கூடாது. சாப்பிடும்போது நூல் மாதிரி வர்றதும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற இனிப்பாக இருக்கிற பழம் எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம இது வேக வைக்க போகிறோம். இப்போ கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுக்கலாம். இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். பலாப்பழம் புளிശ്ശേരി வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு குழம்பு தான். இதுக்கு இன்னும் நம்ம தயிர் ஊற்ற போகிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இது இப்போ வேக வச்சுக்கலாம். அது அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கான அரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நான் இங்கே எடுத்துருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், முழுசாக இருக்கிற பெப்பர் தான் எடுத்துருக்கு. பவுடர் எடுக்க வேண்டியதில்லை, அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கு. காரமாக இருக்கிற ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ இதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இந்த புளிശ്ശേരിக்காக 1 கப் அளவுக்கு தயிர் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 250 ml இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் நம்ம இந்த தேங்காய் மிக்ஸுக்குள்ளே ஊற்றி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறதோட இப்படி அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிற தயிர் மாற்றி வச்சுக்கோங்க. இது மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஊற்றிடலாம். பாருங்கள், தயிர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பலாப்பழம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்திருக்கு. லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சுட்டு அமுத்தி மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உடைச்செடுக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் மேஷ் பண்ணால் போதும். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வேணும்னா அப்படியே மேஷ் பண்ணாமல் கூட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயோட மிக்ஸ் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஆல்ரெடி இனிப்பு இருக்குது. இனிப்பு இருந்தாலும் ஒரு பீஸ் வெல்லம் இதில் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அப்போ அந்த வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப இனிப்பாகி போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த லைட்டாக இனிப்பாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு வெல்லத்தோட அச்சு வெல்லத்தோட பாதி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது முழுசாக போட்டது உங்களை அந்த அளவு காமிக்கிறதுக்காக தான். நீங்கள் அது பவுடர் பண்ணிவிட்டு இல்லை இடித்து கூடி போட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த தேங்காயெல்லாம் நல்லா வேகணும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் மிச்சம் இருந்த தயிர் மிக்சியில் ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கு. நெய் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய் இதே மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி கொஞ்சம் மணமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற சக்கை புளிശ്ശേരി, பலாப்பழம் புளிശ്ശേരി வந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். அதனால தான் நெய்லெல்லாம் தாளிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இது வந்து ரைஸு கூட தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.